நாமம் பெரிசா, நாதன் பெரிசா, நாராயணன் பெரிசா? எது பெரிது என்கின்ற கேள்வி நான் அப்படியே போகிற போக்கில் வழக்கு சொன்னேன். எது பெருசா அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்கிறாங்க. நான் டெய்லி அதிகாலை எந்திரிச்சேன்னா காலைல குளித்து திருநாமம் இட்டுண்டு பார்த்தசாரதி கோவிலை வலம் வந்து 12 முறை சுற்றி 108 முறை ரங்கா ரங்கான்னு சொல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, நான் காலையில் திருவண்ணாமலைக்கு போனேன்னா நெற்றி நிறைய மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீருன்னு திருநீரை உடம்பு முழுக்க அழைந்துன்னு ஒரு கிரிவலம் வந்தால் தான் மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய உடம்பு ஓவர் ஆயில் செஞ்ச மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, என்ன வேலை இருந்தாலும் தமிழ் மாதம் ஒரு மாதத்தில் முதல் 5 தேதிக்குள்ளே ஒரு நாள் சபரிமலைக்கு போய் பம்பையில் குளிச்சுட்டு 12 மாதமும் டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். பம்பையிலேருந்து மேலே போய் ஐயனை தரிசிக்கலைன்னா என் உடம்பு நான் சொல்கிறத கேட்காது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 4 தடவை நான் போயிட்டு வந்தால் தான் எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இப்படி ஒரு வகை. இன்னொரு வகை இருக்காங்க, சார் எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, என் தொழில், என் குடும்பம், என் பிரச்சனைகள் இப்படி. ஆனால் ஒன்று, தினசரி நான் எந்த வேலை பார்த்தாலும், காரில் போனாலும் ராமா ராமாம்பேன், கிருஷ்ணா கிருஷ்ணாம்பேன், கோவிந்தா கோவிந்தாம்பேன், நாராயணா நாராயணாம்பேன். இருந்த இடத்துலையே கடவுளை நான் ஜபிக்கிறேன் சார். ஏன்னா அவனுடைய நாமம் பெரிதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ கோவிலுக்கு போய் ஆண்டுக்கு பலமுறை வழிபடுபவர்கள் பெரிசா, அல்லது இருக்கும் இடத்திலிருந்தே ஆண்டவனுடைய நாமத்தை சொல்வது பெரிசா என்கின்ற தராசு தட்டு ஏறி இறங்கி வருகிறது. எது பெரிது என்று அவனிடத்திலே கேட்டோம். சூழ்ந்த காவிரி நதி, அந்த நதியின் ஓரத்தில் நாராயணன் எழுந்தருளி வருகின்றான். எதிரிலே அவனுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய நாரதர் வருகின்றார். அதற்கு நாராயணன் ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், நாரதா, நாளெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்கிறாயே, நமோ நமோ நாராயணா, அதனுடைய பயன் பொருள் என்ன என்று தெரியுமா என்று கேட்டான். விக்கித்து போனான் நாரதர். அதெல்லாம் தெரியாது சாமி, விழிக்கு ஒரு தடவை, விழிக்கு துணை முருகா என்று சொல்வோம்ல நம்ம, அது மாதிரி விழிக்கு ஒரு தடவை நான் நாராயணா சொல்வது தான் என்னுடைய கடமை. அப்படியா? நாராயணா நாமத்தை தெரியாமல் சொல்வதற்கே உனக்கு புண்ணியம், தெரிந்தால் என்ன புண்ணியம் சொல்லுங்கள் சுவாமி. அதோ அந்த காவிரி படுக்கையில் மணலில் இருக்கக்கூடிய புழுவிடம் கேளு என்றார். நேராக போய் புழுகிட்ட நாராயணா அப்படின்னார். புழு செத்து போச்சு. பயந்து போய் நாராயணன்ட்ட வந்தார். புழு செத்து போச்சா? அங்கே உள்ள மலர் சோலை இருக்குல்ல, அங்கே போகிற வண்டுகள் இருக்கு பாரு, பூச்சி, அதுக்கிட்ட போயினார். ஒரு வண்டு காதில் போய் நாராயணான்னு சொன்னார். வண்டு செத்து போச்சு. திருப்பி வந்து உன் பேரை சொன்னோன்னு செத்து போச்சு. அப்படியா? அந்த அம்மா மண்டபத்துக்கும் ரங்கநாதர் சன்னதிக்கும் இடையில பெரிய மாட்டு தொழுவம் இருக்கு பாரு, அங்கே போட்டிருக்க பசுமாட்டு கண்ணுக்குட்டி காதில் போய் சொல்லு நாராயணா, நாராயணா அப்படின்னாரு. செத்து போச்சு. நாரதர் வந்தார். இன்னமும் நான் நாராயணா சொல்ல எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஏதோ ஆயிடுமோ. அப்படியா? நீ எப்படி குதிச்சு குதிச்சு ஓடி வரியோ என்னையை பார்க்க, அது மாதிரி மிதிச்சு மிதிச்சு குதிச்சு குதிச்சு தாவி ஓடி வருது பாரு இந்த ரங்கன் ஆலயத்தை சுற்றி மான், அந்த மான்களுடைய செவிகளில் போய் சொல்லிப்பாருன்னார். நாராயணா அப்படின்னு சொன்னார். செத்து போச்சு. நீ இன்னமே என்னை ஆளை உடுப்பா அப்படின்னார். இங்கே வா, இதே ஊரில் காசிராஜன் இருக்கான் பாரு, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நெடுங்காலம் கழித்து பிறந்த குழந்தை காதில் போய் சொல்லிப்பார், அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியும்னார். பயந்துட்டான். இதாவது புழு, பூச்சி, மானு, கண்ணு, அது உயிருள்ள மனுஷன் மட்டும் இல்லை, ராஜாவினுடைய குழந்தை. அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா காலம் கடந்து பிறந்திருக்கு, என் தலை போயிடுமேண்ணா, போய் சொல்லுன்ட்டு நாராயணன் உள்ளே போயிட்டார். அவர் நேராக போனார். வாயில் காப்போன்னு நிறுத்தினார். நீ யாருன்னார். நான் தான் நாராயணனுடைய பரமபக்தர் நாரதர். என்ன விஷயம்னார். உள்ளே போய் உன் ராஜாட்ட சொல்லு நான் வந்திருக்கேன்னு. போய் சொன்னார். உள்ளே கூப்பிட்டா வா நாராயணான்னார். ஏன் உன்னைய நாரதராகவே நான் பார்க்கல, எப்போதும் நாராயண மந்திரத்தை சொல்லக்கூடிய நீ தான் எங்களுக்கு நாராயணன்னார் ராஜா. அதெல்லாம் இருக்கட்டும் மகாராஜா, எனக்கு ஒரு சின்ன உதவி. உனக்கு பிறந்த குழந்தை காதில்
நான் ஒரு தடவை நாராயணானுங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு போகணும். பேஷா சொல்லி நீ சொல்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் எல்லாம் வெளியில் போங்கன்னு பயந்து கதவை சாத்தி நாராயணா அப்படின்னு சொன்னது. குழந்தை சிரிச்சுண்டே, நாரதா உனக்கு 1000 ஜென்மம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாரதா உனக்கு 1000 ஜென்மம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நாரதருக்கு சப்த நாடி நடுங்கி போச்சா. என்ன நாரதா, என்ன நாரதா, சாதாரண காவிரி சுடுமணலில் புழுவாக தெரிஞ்சுட்டு இருந்தேன். என் காதில் வந்து நாராயணான்னு சொன்னேன், நான் இறந்து பூச்சியாக மாறினேன். என் காதில் வந்து நாராயணான்னு சொன்னேன், பூச்சியாக இருந்தேனா பசுவினுடைய வயிற்றில் பிறந்த கன்றாக மாறினேன். என் காதில் வந்து நாராயணான்னு ஓரிடத்தில் கட்டி போடக்கூடிய பசுக்கன்றுவாக நான் இருந்த துள்ளி குதிக்கக்கூடிய மானாக மாறினேன். மானான என் காதில் வந்து சொன்ன மனுஷனா, அதுவும் மகாராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கேன். நாராயணா என்கின்ற மந்திரம் என்னை சாதாரண ஒற்றை ஜீவனிலிருந்து அறிவு படித்த 6 அறிவு படித்த மனிதனாக மாற்றி மகாராஜாவின் மணிவயிற்றில் பிறக்கச் செய்தது என்றால் நாமத்தின் மகிமையை என்ன சொல்வ. நாராயணா நன்றி என்றதான். அப்போதுதான் நாராயணனுக்கு பொல 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 பொலன்னு நாரதருக்கு கண்ணீர் வந்ததா. நாராயணா உன் நாமம் என்னவென்று தெரியவில்லை, உன் நாமத்தின் மகிமையை நான் அறியவில்லை. ஆனால் புழுவாக இருந்தவன் பூச்சியாக மாறி, பூச்சியாக இருந்தவன் கன்றாக மாறி, கன்றாக இருந்தவன் மானாக மாறி, மானாக இருந்தவன் மன்னனின் மகனாக மாறினான் என்றால் உன்னுடைய நாமத்தை நான் திருவடி வணங்குகின்றேன் என்றார்கள். எத்தனை முறை கோவிலுக்கு போகின்றோம், எவ்வளவு அங்க பிரதர்சனம் செய்கின்றோம், எவ்வளவு அபிஷேகம் செய்கிறோம் என்பதல்ல பொருள். தூய மனத்தோடு மந்திரங்களை நாமத்தை உச்சரித்தால் நாமும் மன்னனின் மகனாகின்றோமோ இல்லையோ மனிதனாகலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.